ஓபன் கோர்ட்ல ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்னமோ ஓபனா தான் இருந்தது. ஆனா பாருங்களேன், அந்த அம்மா அந்த சங்கதியை சொல்றப்ப ஆள்றவங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்தியா வாழ்றாங்க இல்ல, அத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் ஆப்ப எடுத்து அடி வரையும் சொருகிற மாதிரி ஒரு ஃபீலிங், வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலா அவங்க குறிப்பாவே சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்துல இந்தியா பூரா உங்களுக்கு எதிர்ப்பாதான் இருக்குது. அதுலயும் முக்கியமா சவுத்துல உள்ள ஸ்டேட், சவுத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஸ்டேட் சேர்ந்துதான் உங்க சங்குல ஏறி மிதிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து அவங்க எல்லாம் பாருங்க, இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையில ஆக்சுவலி இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்களான்னு நினைச்சோம். ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த விஷயத்த சொன்னது யாரோ ரோட்ல போறவங்களோ இல்ல மனு போட வந்தவங்களோ இல்ல ஏதோ ஒரு வக்கீலோ இல்ல சமூக போராளியோ இல்ல, ஒரு நீதிபதி, அதுலயும் முக்கியமான ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா. அவங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்க அதை கவனிக்கத்தக்க நீதிபதிகள் அவங்களும் ஒருத்தவங்க நேரடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருமே பேசாம போயிடுவாங்களோ, இத பத்தி கண்டுக்காம கடந்து போயிடுவாங்களோன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் நினைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க இந்த விஷயத்துல பேசல, ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் கஞ்சி காய்ச்சிருக்காங்க. பார்த்துருவோமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. சம்பந்தமே இல்லாத கேஸ் தான், ஆனா இருந்தாலும் சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த டீலிமிட்டேஷன் ஒண்ணு உண்டு. எப்படி குளோபல் வார்மிங் உலகத்துக்கு ஆகாதோ, அதே மாதிரி இந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஆகவே ஆகாம ஆகிடுச்சு. முக்கியமா சவுத்த சவக்குழியில தள்ளினது இந்த குடும்ப கட்டுப்பாடு. அந்த ஒரு விஷயம் 1970s அவங்க எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் சொன்னாங்க. ஆனா பாருங்க, நம்ம ஆளுங்க ரூல்ஸ், நாங்க எப்பயுமே சட்டத்தை மதிப்போம். அந்த சட்டம் தான் இன்னைக்கு அவங்கள போட்டு சாத்துது. நம்ம அத்தனை பேரையும் சவுத்துல இருக்க ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் அனாத ஸ்டேட்டா அறிவிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. வேணா பாருங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் எதுக்கு கொண்டு வர்றாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது பாப்புலேஷன் பேஸ்டு, பாப்புலேஷன் வர்சஸ் பார்லிமெண்ட். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல, இப்ப தமிழ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பார்லிமெண்ட் சீட்டு. ஊபியில ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் சீட். ஆக்சுவலி டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது, டீலிமிட்டேஷன் பண்ணியே ஆகணும். தொகுதி மறையறைன்னு அந்த மறுவரையறைன்னு இருக்கு இல்லையா, அத அவசியம் செய்யணும். இன்னும் சொல்ல போனா 2002 பாஜக அவங்க சொன்னதுதான், ஏப்பா இப்ப இல்ல, இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், 30 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் படி அதை நம்ம பார்த்துக்குவோம். அது வரைக்கும் 1970க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் சொன்னதுதான். 2026 பண்ண போறாங்க தான், 2031 பண்ணியே ஆகணும் தான். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் அது சொன்ன ப்ராக்ரஸ் படி கரெக்டா வந்ததுக்கான்னு பார்க்கணும்ல. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு அம்மா 2வது பிள்ளைய பெத்துக்கிறதுல பிரச்சனை. அதாவது முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை வாடகத்தாய் மூலியமா பெத்துக்கணும். அது அந்த அம்மாவோட ஆசை. அது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய விருப்பம். வாடகத்தாய் மூலமா பெத்துக்கிறதுலாம் ஒண்ணு இல்லீகல்லாம் கிடையாது, இட்ஸ் லீகல். ஏன்னா கரெக்டா கான்ட்ராக்ட போட்டு காசை வாங்கிக்கிட்டு பிள்ளைய பத்தி கையில கொடுத்து திருப்பி பார்க்காம வந்துடணும். அதான் உண்மை. இது விஷயமா போனப்போ இந்த வழக்கு நேரா அங்க ஜஸ்டிஸ் நாகரத்னா அம்மாட்ட போயிருக்கு. அந்த அம்மா இதை பார்த்துட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படி சடனு இதையும் கனெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது ஒரு சாதாரணமான கேஸ். ஆனா இந்த கேஸை வச்சு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாம்பையே தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன். எங்கேயோ எப்பயோ நேரடியா வந்தப்ப யாரும் எதுவும் பேசல,
சம்பந்தமே இல்லாம இது கூட போயிட்டு அந்த செயல கோத்துக்கிட்டு பேசிட்டாங்க. ஆக்சுவலி பேச வேண்டிய ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாப்புலேஷன் அப்படின்றது குழந்தை பத்துக்கிறத பத்தி சொல்லல. பாப்புலேஷன் அப்படின்றது அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ குழி தோண்டி புதைச்சிருக்கு சவுத்துல. ஏன்னா 1970 அந்த குடும்ப கட்டுப்பாடு அறிவிச்சோன்னா உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஈரத்துணியை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு தள்ளி படுத்துக்கிட்டாங்க. நம்மளு போதும், கவர்மெண்ட் கஷ்டப்படுது, நாடு முன்னேறதுக்கு ரொம்ப திக்கு முக்குது, முனகுது, திணறுது. அதனால அரசாங்கம் சொல்றது நம்ம கேட்போம். இந்த சைட்ல கடைக்கோடியில இருக்க ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்தியாவோட டெல்லியில இருந்து கத்துனா இங்க கீழே கன்னியாகுமரி கடைசியில கேட்டிருக்கு. ஆனா பாருங்க, பக்கத்துல இருந்திருக்காங்க, அவங்க காதுல அது விழுகவே இல்லை, பூந்து விளையாடி இருக்காங்க. என்னடா 5 தானா, இன்னும் 10 போடுங்க, கோழி முட்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மை சார். இந்த ஒரு 50 வருஷத்துல பாப்புலேஷன்ல நம்ம ஒரு 5-6% இறங்கிட்டோம், அவங்க ஒரு 5-6% ஏறிட்டாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 10%, அதாவது சவுத்துல 10% லாஸ். இது ஒரு தமிழ்நாடு மட்டும் ஃபாலோ பண்ணல, தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுது, கேரளா ஃபாலோ பண்ணிருக்கு, கர்நாடகா பண்ணிருக்கு, ஆந்திரா பண்ணிருக்கு, இப்ப தெலுங்கானாவும் பண்ணிருக்கு, ஒன்னா சேர்ந்தப்ப. அப்ப நம்மளாம் லூசு போய் தானே இத்தனை நாளா. அப்ப அரசாங்கம் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்ததுக்கு நமக்கு கிடைக்க போற பரிசு என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இந்த அத்திப்பட்டியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு ஆட்டு அந்த மாதிரி ஆட்டுறது காத்து கிடக்குறாங்க. இப்போதைக்கு பார்லிமெண்ட்ல இருக்க சீட்டு 543. இதுதான் என்டையர் இந்தியாவுக்கே இருக்கிற எம்பி சீட். இந்த எம்பிக்கள் ரெப்ரசன்டேஷன் எப்படி நடக்கணும் பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் பாஜக அது நினைச்சபடி இந்த வக்பு வாரிய சட்டத்தையோ இல்ல வேற எந்த சட்டத்தையோ ஏன் இப்ப கொண்டு வர முடியல? ஏன் இவ்வளவு திணறாங்க? இந்த 10 வருஷத்துல இவங்க இப்படி திணறி நம்ம பார்த்ததே இல்லையே. ஏன்னா அந்த 543ல மூணுல 2 பங்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த மசோதாவை எல்லாம் கரெக்டா கொண்டு போய் எந்த சிக்கல் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 3ல 2 பங்கு சப்போர்ட் வேணும். ஆனா இங்க பாதிக்கு பாதி தான் இருக்கு, 3ல 2 பங்குல வராது. இதையெல்லாம் அவங்களுக்கு, அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எதிர்பார்க்காதது இல்ல. இதை எதிர்பார்த்து தான் புதிய நாடாளுமன்றத்தை அவங்க கொண்டு வந்தப்போ அப்பயே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி 848 சீட்டு போட்டு கட்டியிருக்கா. 848 பார்லிமெண்ட் மெம்பர் இந்தியாவில இருந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்துலயும் வர்றது தப்பே கிடையாது, தாராளமா இருக்கலாம். ஆனா அந்த 848ல நமக்கு எந்த அளவுக்கு இது இருக்கு, வாய்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் எம்பி தேர்தலை நடத்த வேண்டாம் சவுத்துக்கு, அது கேரளாவா இருக்கட்டும், இந்த எல்லா ஸ்டேட்டும் இருக்கட்டும். இதை ஏன் மேற்கு வங்காளத்தை எடுத்துங்க, இந்த பக்கம் பஞ்சாப் எடுத்துங்க, மகாராஷ்டிரா தேர்தலே நடத்த வேண்டாம். வெறும் 10 ஸ்டேட்டுக்கு நடத்தி அந்த எலெக்ஷனை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் வச்சு அவங்க ஆட்சியே அமைச்சிடலாம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது இல்லை, நம்ம தயவும் அவங்களுக்கு தேவையில்லை. டீலிமிட்டேஷன் இப்ப இவங்க பிளான் போட்டிருக்கப்படி வந்தா ஒண்ணு இல்ல, ஊபியில மட்டுமே கிட்டத்தட்ட 150 சீட் எக்ஸ்ட்ரா வரும். ஊபியில மட்டும். இது இல்லாம இந்த பக்கம் உத்தரகாண்ட் இருக்கு, ஹரியானா இருக்கு, இன்னும் எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்கு, குஜராத், இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி வெறும் இந்த 10 ஸ்டேட்ல பாஜக ஜெயிச்சுட்டாலே போதும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த உள்ள இருக்கிறத டீலிமிட்டேஷன் பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க. இதுல ஜெயிச்சுட்டாலே 848க்கு 450 சீட்டு சாலிடா அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு நம்மளோட தயவு தேவையில்லை. எப்பயுமே பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா, சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டுக்காக தான் ஜெயிச்சு ஆட்சியை ஈஸியா புடிச்சிடலாம். ஆனா புடிச்சதுக்கு அப்புறம் சொந்த எம்பி இல்லாம சுத்தி உள்ள எம்பி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சப்போர்ட் வேணும். இருந்தா தான் அதை மேற்கொண்டு செயல்படுத்த முடியும், அவங்களோட பவரை முழுசா யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, யார வேணாலும். இது அவங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோமே, எவ்வளவு இடங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ணி எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிகளை கவுத்து எவ்வளவு வேலைகளை நம்ம கண்ணு முன்னாடியே இந்த 10 வருஷத்துல பண்ணிருக்காங்க. ஒரு வேலை இந்த வேற எந்த ஒரு தயவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருடைய தயவும் வேண்டாம், இந்த ஒரு 7-8 ஸ்டேட்டோட தயவே வேண்டாம்.
அத கணக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வேண்டாம். ஆனா ஈஸியா மேல ஆட்சியை புடிச்சிடுவோம்னு வச்சுங்களேன். ஈஸியா இந்த பக்கம் இந்த தடவை எவ்வளவு தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாப்புல ஐயா மோடி, ஒரு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சா, ஒரு எம்பி சீட்டு. இனிமே ஐயா வரவே வேண்டாம், அவன் எனக்கு ஓட்டே போட வேண்டாம், முழுசா அவங்களே வச்சுக்கிட்டேன், எனக்கு எப்படி ஆட்சியை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டு போய் உட்கார்ந்துட்டா, இவ்வளவு தூரம் போராட போய், அதான் இவ்வளவு எதிர்ப்பு இருக்க போய் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. ஒண்ணுல இந்த ஒரு 2026 முடிஞ்சு 2031 மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வருது ஒரு பேச்சுக்கு. இந்த 2024, 28, 32 வச்சுங்க, 33 வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வருது. அப்படி பாஜக ஆட்சிக்கு வர்றப்போ அவன் தமிழ்நாட்டை நான் 4ஆ பிரிக்கிறேன்னா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. 40 எம்பியை வச்சு என்னடா பண்ணி இப்ப கேட்கிறாங்கல்ல, இப்ப கேட்கிறேன். அதுக்கப்புறம் 40 எம்பியும் பார்த்து சிரிப்ப, 40 எம்பி வேஸ்ட். உண்மை, ஜெயிச்சு அங்க பார்லிமெண்ட்டுக்கு போறதே வேஸ்ட். நான் தான் சொல்லிட்டேன், எலெக்ஷன் நடத்துறதே வேஸ்ட். அப்படி ஒரு சம்பவம் மட்டும் வந்துட்டா. டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சொல்லல, பட் அது ஃபேர் டீலிமிட்டேஷன் இருக்கணும் இல்லையா? அதாவது 1970க்கு முன்னாடி நமக்கு என்ன அந்த பிரதிநிதித்துவம் இருந்ததோ, ரெப்ரசன்டேட்டிவ் இருந்ததோ, அதே பேச திரும்ப எனக்கு கொடு. நீ நல்லா 848 வச்சுக்க. ஆனா 543 இருக்கிறப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் என்னென்ன பிரதிநிதித்துவம் இருந்துச்சோ அதை அப்படியே பிரிச்சு கொடு. அதான நியாயம். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னதான் ஜனநாயக நாடா இருந்தாலும், என்னதான் தேர்தல் நடத்தினாலும், நாமெல்லாம் இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரிதான். அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒண்ணு கேலி கூத்தாகி போயிடும். அதுக்கப்புறம் வாயை தொட்டு எனக்கு காசை கொடு, நீ போராட்டம் பண்ணு, நீ மறியல் பண்ணு, உண்ணாவிரதம் இரு, இல்ல உள்நாட்டு கலவரம் கூட வரட்டுமே, அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா இந்த மும்மொழி கொள்கை, முடிஞ்சா படி, இல்லாட்டி பேசாம போ. இதுதான் உனக்கு. இதை தாண்டி நீ வேற எதுவும் பேசவே கூட, பேசினாலும் நான் கேட்க மாட்டேன், பைத்தியக்கார மாதிரி நீ தனியா போயிட்டு போ. மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடு சார். இதோட வீரியம் தெரியாம பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பேச்சுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், போலீஸ் ஸ்டேஷன் போற. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயா என்னோடதுல அதை நான் கையில போட்டு மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கிற. அவன் என்ன பாக்குற, இன்னொரு கையில மோதிரம் வச்சுக்க, இதை நான் எடுத்துக்கிறேன்னு உருவிட்டானா உங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப அதுதான் இங்க நடக்க போகுது. கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஆதரவற்ற நிலையில சதர்ன் ஸ்டேட்ஸ் நிக்க போகுது. டீலிமிட்டேஷன் வந்தால், அது ப்ராப்பரா வராம வந்தா, இப்ப இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் அதே அளவு சம உரிமை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது பிரச்சனை இல்லை. அப்ப ஜனநாயக முறைப்படி அப்ப நீங்க ஜெயிச்சு எப்படி வேணா தாராளமா வந்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இவங்க ஒட்டுமொத்த பவரையும் ஒரே இடத்துல கொண்டாந்து குமிச்சு வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறதுல சம்பாரிச்சு கொட்டுறதுக்குன்னே எனக்கு வேணும். இந்த இன்சை அரசு 23ஆம் புலிகேசியில தங்க கண்ணு தோண்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். நொங்கை பிதுக்கி அளவா வேலை வாங்கிக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளையும் செய்வாங்க. அப்படியெல்லாம் இதை அவங்க அந்த ஒரு சின்ன தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட தீர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களோட ஒப்பீனியன் ஓப்பன் கோர்ட்ல. இதத்தான், அதாவது இப்படியெல்லாம் இருந்து சீரழிஞ்சு போய் கிடக்கு. பாப்புலேஷன் இஸ் த பிக்கஸ்ட் திங். இதை எல்லா சவுத்ல இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ், முக்கியமான அமைச்சர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து எங்களை இவங்க அவங்களுக்கு கீழே கொண்டு அடிமைப்படுத்த பாக்குறாங்க. அது ஒத்து வர, இது நமக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்டுகளும் இதுல அடிவாங்கும். ஏன்னா 40 ஒரு பேச்சுக்கு ஒரு 50 ஸ்டேட்ல போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய இடத்துல எனக்கு 20 ஸ்டேட்ல போட்டி போட்டு ஜெயிச்சா போதும், மீதி 30 ஸ்டேட் ஏன் கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்னா, அந்த 30 ஸ்டேட்ல எதுக்கு எலெக்ஷன், எதுக்கு இங்க எலெக்ஷன் 20, அதை இப்ப நீங்களே வச்சுட்டு போயிருங்களேன். அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம தனிப்பட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அது மட்டும்தான் சட்டம். அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் நியாயம். அதுக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ் மொழி ஒன்னத்துக்குமே உதவாத ஒரு மொழி. அந்த மொழியில ஒண்ணு இல்ல, இந்தி தான் இந்தியாவுக்கு பெருமை, அதனால
இந்தியா பூரா இந்தி மட்டுமே பேசணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா அதையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். என்ன பண்ண முடியும் மீது? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த டீலிமிட்டேஷன், பாப்புலேஷன். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம், வழக்கம் போல நம்ம சொல்றது சொல்லிட்டா. ஆனா அவங்க என்ன செய்யணுமோ அதை எப்பயுமே கரெக்டா செய்வாங்க. எந்த விதமான ஒரு குறையும் வைக்க மாட்டாங்கன்னு வைக்கல. ஏதாவது சின்னதா அவங்களுக்கு பயம் வந்தா கூட ஆரம்பத்துல அது அத்தனையும் உரு தெரியாம அழிச்சிருவாங்க. இப்ப அவங்க பயந்து நிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உச்ச நீதிமன்றம். ஆனா இதே மாதிரி தானா முன் இந்த வேலைகளை, ஜனநாயகத்தை காப்பாற்றுற வேலைகளை உச்ச நீதிமன்றம் பார்க்கணும். பார்ப்போம் என்ன பண்றாங்க. நன்றி.